என் அன்பு பிள்ளையே, இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை உங்களுடைய பண பிரச்சனைகள் முடிய போகிறது. அது மட்டுமல்ல, உறவினால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மனதளவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகப் போகிறது. அதனால்தான் என் செல்லமே, வரும் வெள்ளிக்கிழமை அன்று உன் இல்லத்தை தேடி வந்து உனக்கு நினைத்த பல விஷயங்களையும் உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்தும் உன் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கப் போகிறேன். அதன் காரணமாக என் தங்க பிள்ளையே, நீ ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும். அது என்ன தெரியுமா? இந்த கருப்பன் சொல்வதை கேட்டு அப்படியே முடிவெடுத்து விட்டால் என் தங்க பிள்ளைக்கு என்ன வேண்டுமோ, எது வேண்டுமோ அதை அனைத்தையும் வெள்ளிக்கிழமை நிச்சயமாக நீ கேட்டதை நான் நடத்தி கொடுத்து விடுவேன். அதனால் இப்பதிவினை கேட்கும் பொழுது பக்கத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியான இடத்திலே தனிமையில் நீ கேட்க வேண்டும். இது ஆரம்ப கட்டத்திலே உனக்கு சொல்லிவிட்டேன். ஏனென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உன் மனக்குழப்பத்தை அறிந்திருப்பார்கள். இது எல்லாம் எங்கே நடக்கப் போகிறது, இது எல்லாம் நடக்காது என்று நீ உன்னுடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர்கள் அவநம்பிக்கையினை உண்டாக்கி பிரச்சனைகளை பேசி உன்னை இந்த வாக்கினை கேட்காமல் தவிர்க்க செய்து விடுவார்கள். அதனால்தான் என் தங்க பிள்ளையே, இந்த வாக்கினை நீ தனிமையிலே கேட்க வேண்டும். இந்த கருப்பன் நான் உனக்கு ஒரு அன்பு கட்டளை இடுகிறேன். அதனால் என் தங்க பிள்ளையே, இந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு இந்த பதிவினை நீ கண்களை மூடி கவனமாக கேட்க வேண்டும். என் செல்லமே, நீ சில விஷயங்களில் இப்பொழுது மாட்டிக்கொண்டு இருக்கிறாய் அல்லவா? அந்த சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் தான் இருக்கிறது. என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கிறது? நான் நேர்மையாக இருந்தேனே, உண்மையாக நடந்து கொள்கிறேன், நியாயமான முறையில் எல்லோரிடத்திலும் பேசுகிறேன். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், தடைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் வருகிறதே? என் வாழ்க்கையே சோதனை காலமாக இருக்கிறதே. என் அப்பனே, என்னை இதிலிருந்து காப்பாற்ற மாட்டீர்களா என்று வேதனையோடு என்னிடத்திலே வேண்டுதல்களை வைத்தாய் அல்லவா? மன நிம்மதி என்பது என் வாழ்க்கையில் இருக்கவே மாட்டேன் என்கிறதே. என் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே நிறைந்திருக்கிறதே. என் அப்பனே, சந்தோஷம் என்பதே என் வாழ்க்கையில் நிலைக்காதா என்று நீ என்னிடத்திலே முறையிட்டாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, மனதளவில் நீ நெருங்கி போய் கிடைக்கிறாய். அதை இன்னும் சிலர் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அதிகரிக்க உன்னை வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். உனக்கு அருகிலே இருப்பவர்கள் உனக்கு ஆறுதலாக பேச நினைப்பது இல்லை. உனக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை பேசி விடாமல் இருந்தாலும் கூட உன்னுடைய மனம் நோகும்படி சில செயல்களை எல்லாம் செய்து விடுகிறார்கள். இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள், அப்படி செய்து விட்டார்கள், இப்படி யாராவது செய்வார்களா என்று உன்னை பற்றியே குறைகள் சொல்லி புறம் பேசி உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உன்னை அதிகமாக அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது. இது போன்ற புறம் பேசுபவர்கள் எல்லாம் நாளை நீ உயர்வை கண்டுவிட்டால் கைகட்டி சிரிப்பதற்கும் தயாராக இருப்பார்கள். உன்னை போற்றி புகழ்ந்து பேசுவதற்கும் தயாராக இருப்பார்கள். அவர்களுடைய சுயநலத்திற்காக எப்பொழுதும் நீ அவர்களுக்கு அடிமையாகவும் இருந்துவிடக்கூடாது. அதுபோல அவர்கள் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்கள் தெரியுமா? சமயத்திற்கு தகுந்தாற் போல தன்னுடைய பேச்சினை மாற்றி மாற்றி பேசக்கூடிய பச்சோந்தி மனிதர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை, அவர்களுடைய வார்த்தைகளை உன்னுடைய செவிகளிலோ அல்லது ஆழ் மனதிலோ எந்த திசையில் இருந்து வந்தாலும் எப்பொழுதும் அதை பற்றி நீ கவனத்தில் கொள்ளவே கூடாது. செல்லமே, புறம் பேசுவர்கள் எப்படி பேசிவிட்டார்கள், அப்படி பேசிவிட்டார்கள் என்று நீ அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்க கூடாது. உன்னுடைய மனது இலகிய மனதல்லவா? உன்னிடத்திலே இந்த அப்பன் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அவர்களுடைய வேலை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய வேலை என்ன? இந்த கருப்பன் சொல்வதை தட்டாமல் அப்படியே நீ கேட்டு உன் இல்லத்திலும்
அதை செய்ய வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையிலும் அதை கடைபிடிக்க வேண்டும். அப்படி உனக்கு அருள்வாக்கு கொடுக்கும் பொழுது அந்த சில விஷயங்களை எல்லாம் நீ கடைபிடித்தால் உன் வாழ்க்கை மலரும், உன் வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடையும். நீ நினைத்த வெற்றியை இந்த பிறவியிலேயே நீ அடைய முடியும் என்பதை உனக்கு நான் சத்திய வாக்காக சொல்லிவிடுகிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு இனி உயர்வைத்தான் கொடுக்க போகிறது. உனக்கு சில பரீட்சைகள் எல்லாம் இருந்தது. அந்த பரீட்சைகளிலிருந்து வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டே தான் இருந்தது. அவை எல்லாவற்றையும் கடந்து நீ வெற்றி பெற்று இப்பொழுது வந்து விட்டாய். ஒவ்வொரு நாளும் நீ இந்த பரீட்சைகளிலிருந்து பல அனுபவங்களை கற்று ஓரளவு தேர்ந்து விட்டாய். இப்பொழுது உண்மையான உறவு எது, போலியான உறவு எது, யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது, எதனால் உனக்கு ஒரு விஷயம் தள்ளி போகிறது, நன்றியற்ற மனிதர்கள் யார் யார் என்று அனைத்தையும் நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? இப்பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டாய் அல்லவா? இப்பொழுது அப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்து விட்டால் போதும். அந்த சோதனை காலத்தில் இருந்தும் வேதனை காலத்தில் இருந்தும் எல்லாம் உனக்கு மாறி வெற்றியை தரக்கூடிய காலமாக அமைந்துவிடும். என் செல்லமே, இந்த கருப்பன் சொல்வதை உடனடியாக செய்தால் வரும் வெள்ளிக்கிழமை உனக்கான பணப்பிரச்சனை மன பிரச்சனைகள் அனைத்தும் அடியோடு அழிந்து உனக்கு நல்ல வாழ்க்கையையும் வெற்றியையும் உனக்கு பொருளாதார தேவைகளையும் நான் கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்லமே, உன் இல்லம் தேடி நான் வருவேன். நான் உன் இல்லம் தேடி வந்து விட்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்லமே, வருகிற வெள்ளிக்கிழமை என்று நான் உன் இல்லம் தேடி வரும் பொழுது உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே உனக்கு தோன்றும். அது மட்டுமல்ல, உன்னுடைய பேச்சிலேயே புத்துணர்ச்சி பிறந்து நீ மற்ற மனிதர்களை பார்க்கும் விதமே முற்றிலும் மாறி இருக்கும். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டுமானால் அப்பன் சொன்னபடி நீ வழிபட வேண்டும். அப்பன் சொன்னபடி நீ ஒருமுறை வழிபட்டால் போதும். உனக்கான பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் எல்லாம் உனக்கு எளிதில் கிடைத்துவிடும். என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வருமானம் உனக்கு போதுமானதாக இல்லை. செலவுகள் மட்டுமே உனக்கு அதிகரித்து கொண்டே போகிறது. என் தங்கமே, இந்த நவநாகரிக காலத்தில் அத்தியாவசியத்திற்காக செலவு செய்த காலங்கள் எல்லாம் போய்விட்டது. மற்றவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும், ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்து விடுகிறீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கே பண பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நீ மற்றவர்களுக்கு அந்த பணத்தினை கடனாக பெற்று கொடுப்பதும் தவறு அல்லவா? என் தங்கமே, உன்னிடத்தில் உள்ள பணத்தை நீ மற்றவர்களுக்கு கொடுத்தால் அது பரவாயில்லை. ஆனால் மற்றவர்களிடத்தில் கடனாக வாங்கி இன்னொருவருக்கு கொடுப்பது மிகப்பெரிய தவறு என்பதை நீ உணரவில்லை. அது மட்டுமல்ல, மற்றொருவருக்கு ஜாமீன்தாரனாக நீ போய் கடன் பெற்று கொடுப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்பொழுதாவது நீ உணர்ந்திருப்பாய். என் தங்கமே, இன்றைய காலகட்டத்தில் யாருமே செய்த உதவிகளை எல்லாம் உண்மையாக நினைத்து பார்ப்பது கிடையாது. செய்த நன்றிகளை எல்லாம் மறந்துவிட்டு உதவி செய்த நபர்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலமாக மாறி வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரங்களில் என் செல்லமே, நீ நல்ல மனதுடன் தான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாய். ஆனால் உன்னிடத்திலே உதவிகளை பெற்றவர் அப்படிப்பட்ட மனநிலையில் இல்லை. எப்படியோ அவர்கள் மூலமாக அந்த உதவியை பெற்று விட்டோம். இனி உனக்கு போக்கு காட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படியோ உன்னை அந்த விஷயத்தில் சிக்க வைத்துவிட்டு அவர்கள் தப்பித்து விடலாம் என்று எண்ணி அதை இப்பொழுது நிறைவேற்றியும் விட்டார்கள். என் தங்கமே, நீ யோசிக்காமல் செய்த ஒரு விஷயத்தினால் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்திலும் தேவையற்ற மனக்கசப்புகளும் வாக்குவாதங்களும் வந்து கொண்டிருக்கிறதல்லவா? இவையெல்லாம் உன்னுடைய வாழ்வில் இன்னும் கொஞ்ச நாளில் நல்லபடியாக முடியப் போகிறது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையே இப்பொழுது போராட்ட களமாக மாறி இருக்கிறது அல்லவா? சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத காலமாக இருக்கிறது.
நீ என்ன செய்வது என்று தெரியாமல் சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாய் அல்லவா? உன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு காலம் வரப்போகிறது. நான் திரும்ப திரும்ப இதை உன்னிடத்திலே கூறுவதால் இந்த அப்பனை ஒருபோதும் நீ அலட்சியம் செய்து விடாதே. என்னை முழுமையாக நம்பி சரணடைந்த பின்பு வாழ்க்கையில் யாரும் தோல்வி அடைந்ததே இல்லை. முதலில் நீ எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் அதன் முடிவில் நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. இப்போது உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. உன் காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த அப்பனை நம்பிக்கையோடு முழு மனதோடு வேண்டிக் கொண்டு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து தினமும் நீ வழிபட்டால் உனக்கான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கருப்பனிடத்தில் தூய மனதோடு நீ சரணடைந்து உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நீ முடிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் இதுவரை எதுவெல்லாம் நடந்ததோ, அது நல்லதோ கெட்டதோ, அது நடந்து முடிந்த பிறகு அதையெல்லாம் முற்றிலுமாக நீ மறந்துவிட வேண்டும். வாழ்க்கையை முற்றிலுமாக கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயங்களை எல்லாம் நீ எண்ணிக்கொண்டு வருந்த வேண்டாம். அதையெல்லாம் நீ மறந்து இன்று புதிதாக பிறந்திருக்கிறோம் என்று எண்ணி அதற்கான விஷயங்களை நீ செய்ய வேண்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகளை எல்லாம் மறக்காமல் அப்படியே மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை ஆட்கொண்டு விட்டது. உன் வாழ்க்கையின் நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு முழு காரணமும் அதுதான் என்பதை நீ யோசித்துப்பார். என் செல்லமே, மறதி இல்லாமல் உன் மனது கட்டுப்பாடோடு இருக்க பழகிக்கொள். உனக்கு பிடிக்காதவற்றை நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். பிறரிடத்திலே வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் தேவையில்லாமல் விமர்சனங்களை செய்வதையும் நீ விட்டுவிட வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு சில இடங்களில் தேவையில்லாமல் பேசுவதையும் நீ தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் நீ சாதாரணமாக பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் திருத்தி கூறி உன் மீது வீண் பழியை சுமத்துகிறார்கள் அல்லவா? அந்த இடத்தில் உன்னிடத்திலே கோபம் வெளிப்படும். அந்த இடத்தில் உன் கோபம் வெளிப்பட்டால் மனக்கசப்பு ஏற்படும். அதனால் நீ மேலும் அதிக கோபக்காரனாக மாறி என்ன பேசுகிறோம் என்ற வார்த்தைகளையே நீ மறந்து விடுகிறாய். நீ உன் வாழ்க்கையில் ஒருபோதும் அது நடந்துவிடக்கூடாது. உனக்கான மனப்பக்குவத்தை நீ பழகி கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அனுபவங்களை எல்லாம் நீ கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய். அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகி கொள்ள வேண்டும். என் செல்லமே, அப்படி நீ வாழ பழகி கொண்டால் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நீ வளர்ச்சியை அடைந்து அதற்கு தகுந்தது போல நீ உயரத்தில் வாழப் போகிறாய். நீ ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதற்கு மேலான ஒன்று உனக்கு கிடைக்கப் போவதாகத்தானே அர்த்தம். அதனால் எதற்கும் என் செல்ல பிள்ளையே நீ கலங்கக்கூடாது. இதை நினைத்து என்றும் உன்னை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல என் செல்லமே, உன்னுடைய கஷ்டங்களை நீ உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது இந்த அப்பனுக்கு தெரியாமல் இல்லை. உனக்கு தூக்கம் வரும் பொழுது எல்லாம் உன் கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணீராக ஓடும். நிம்மதியாக தூங்கி எத்தனை வருடங்கள் எத்தனை மாதங்கள் கடந்து விட்டன என கவலைப்படாதே. அனைத்தும் இனி நல்லதாகத்தான் நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பனிடம் நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன். நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் இந்த கருப்பன் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். உன்னுடைய வேண்டுதல்களில் முக்கியமான ஒன்றை வரும் வெள்ளிக்கிழமை என்று நான் உனக்கு தீர்த்து வைக்கப் போகிறேன். அதனால் என் அன்பு பிள்ளையே, நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். இந்த அப்பன் உன்னோடு இருந்து உனக்கான எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மை தரக்கூடியதாக மாற்றி உனக்கு நடத்தி தரப் போகிறேன். மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும்
அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது.
எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னவை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு
மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்து விடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்து விட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்து விடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே.
செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.